ஆண்டவரே, இந்த வாய்ப்பை என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, இந்த ப்ரேயரும் கூட கர்த்தாவே, இந்த ஜெபத்தையும் கூட கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவனாகிய கர்த்தர் இதை வழிநடத்தி தர வேண்டுமென்று செபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த நாளிலேயும் கூட தேவன் தேசத்தில் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காகவும் தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உந்துதலை தந்து கொண்டிருக்கிறார். அந்தப்படியே இந்த நாளிலே தேவன் அந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்படியாக ஒவ்வொருவரையும் யாரை அனுப்புவேன் என்று சொன்னது போல ஒவ்வொருவரையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்தப்படி இன்றைய தினத்திலே அந்த எழுப்புதலுக்குரிய அந்த காரியங்களை குறித்து ஜெபம் செய்ய இருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் அதை முழுவதுமாக ஆசீர்வதித்து தருவார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, நன்மை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்மையான ஈவுகளை எங்களுக்கு செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை இந்த இரவு வேளையிலும் கூட கர்த்தாவே உம்மை நோக்கி ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே என்னை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை இந்த வேளையிலே கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன் ஆண்டவரே. ஜீவனுள்ள எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவாதிபதியே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ அதிகாரங்கள் படைத்த எங்கள் தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ சிருஷ்டிகரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அளவுக்கு ஆண்டவரே நீ உயர்ந்தவரும் உன்னதமானவராய் இருக்கிறபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உயர்ந்த கண்மலை மேல் வீற்றிருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த கண்மலையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உமக்கே கொடானு கோடி ஸ்தோத்திரங்களையும் உமக்கே கொடானு கோடி நன்றி பலிகளையும் ஏறெடுக்கிறோம். என் தேவன் இரக்கமுள்ள தேவன், மகா இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. உமது அன்பிற்கு அளவே இல்லை என்று எழுதியிருக்கிறது, உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக ஆண்டவரே மனம் இறங்குகின்ற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே நாங்கள் இந்த வேளையிலே உம்முடைய கரத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுக்காக ஆண்டவரே மனதுருகின்ற தேவன் நீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்களுக்காக ஆண்டவரே மனம் இறங்குகின்ற தேவனும் நீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்களுக்காக ஆண்டவரே மனஸ்தாபப்படுகிற தேவனும் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. இந்த வேளையில் உமக்கே கொடான கோடி ஸ்தோத்திரங்களையும் கொடான கோடி நன்றி பலிகளையும் ஆண்டவரே கொடான கோடி துதி ஸ்தோத்திரங்களையும் உமக்கு ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஆண்டவரே. துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர். நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த எண்ணிலடங்காத அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி, அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, நான் உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உமக்கே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நீதியின் பாதையிலே ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே.
வழிநடத்துகிற உம்முடைய நீதியின் பாதையிலே வழிநடத்துகின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய கால்கள் வலுவாமல் ஆண்டவரே, எங்களுடைய கால்கள் வலுவாமல் ஆண்டவரே, எங்களை தாங்கி ஏந்து சுமந்து தப்புவிக்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகள் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்ன தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வருகையும் கூட கர்த்தாவே வெகு சீக்கிரமாக இருக்கிறபடியால் ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே கோடிகள் உண்டு ஆண்டவரே. இயேசு என்று தெரியாதவர்கள் ஆண்டவரை இன்னும் அநேகர் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே இயேசுவே மெய்யான தேவன் என்று கண்டறியும்படியாக நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கூட கர்த்தாவே அந்த ஆண்டவரே அந்த கண்களை நீ திறந்துள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த அறிவுள்ள கண்களை ஆண்டவரே நீ திறந்துள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வருகையின் போது கர்த்தாவே அறியாத ஜனங்கள் நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கண்டுகொண்டு அவர்களும் ஆண்டவரே உம்மை அண்டையில் அவர்களும் வந்து சேர வேண்டும் என்று செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதே எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலே லூயா ஆண்டவரே, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆண்டவரே, இந்த வேளையில் உங்களுக்கு கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை சீர்கெட்டு திரியும் ஆண்டவரை சீர்கெட்டு தெரியும் ஜனங்களுக்காக நாங்கள் ஆண்டவர் இந்த வேளையிலே நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கூட கர்த்தாவே சத்தியத்தின் பாதையிலிருந்து விலகி ஆண்டவரே அவர்கள் இஷ்டம் போல வாழ்கிற அந்த ஜனங்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே அவர்களுடைய கண்களை திறந்து இயேசுவே மெய்யான தேவன் என்று கண்டுகொள்ளும்படியாக நீர் ஆண்டவரே அவர்களுக்கு நீ அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று செபிக்கிறோம் கர்த்தாவே. ஹாலே லூயா ஆண்டவரே, ஹாலே லூயா ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே பாதை மாறி ஆண்டவரே மந்தைகளில் திரிகின்ற அந்த ஆடுகள் பாதைகள் மாறி ஆண்டவரே செல்கிறது கர்த்தாவே. இவர்களையும் கூட கர்த்தாவே அந்த மந்தையிலே ஆண்டவரை மீண்டும் சேர்க்கும்படியாக ஆண்டவரே என் தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவனின் ஆண்டவரே என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எங்கு 2-3 பேர் கூட ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபம் தேவனுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. உண்மையை நம்பி ஆண்டவரே எங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. என் தேவன் ஜெபங்களை கேட்கிற தேவன் ஆண்டவரே. என் தேவன் ஜெபங்களை கேட்கிறது மாத்திரமல்ல, ஜெபங்களில் கேட்டுக்கொண்ட யாவற்றையும் எங்களுக்கு செய்து தருகிற வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு எத்தனை நாவுகள் ஆண்டவரே நாங்கள் நன்றிகள் சொன்னால் அது போதாது ஆண்டவரே. அந்த அளவுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே தோளில் சுமந்து ஆண்டவரே எங்களை வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தாவே என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு விப்பதற்கு வல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எழுதியிருக்கிறது கர்த்தாவே. என் தேவனால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. மனுஷரால் செய்யக்கூடாத காரியம் என் தேவனால் கூடும் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழிந்து போகின்ற அந்த ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி.
இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும், மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும், மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை போலவே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. திறப்பின் வாசலில் தினமும் நிற்கின்றேன், திறப்பின் வாசலில் தினமும் நிற்கின்றேன். சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கின்றேன், சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கின்றேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பே. ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அலைந்து திரிகின்ற ஆண்டவரே அந்த ஆத்துமாக்களை ஆண்டவரே நாங்கள் தினமும் நினைத்து ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த வாஞ்சையை ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு உந்துதலை என் தேவனாவே கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீ தந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த ஆத்ம பாரத்தை ஆண்டவரே, அந்த ஆத்ம தாகத்தை ஆண்டவரே என் தேவனாய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீ தந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி தேவா மக்கு நன்றி, நல்ல தேவனே மக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, சாத்தானும் கூட கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் கூட கர்த்தாவே எப்படி ஆண்டவரே அவர்களை விழ பண்ணலாம் ஆண்டவரே என்று ஆண்டவரே அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வாலிபர்களையும் ஆண்டவரே, வாலிப ஆண்டவரே பெண்களையும், வாலிப ஆண்டவரே சகோதரர்களையும் எந்த வகையிலாவது ஆண்டவரே சிக்கலில் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மாட்டிக்கொள்ளக்கூடிய வகையில் ஆண்டவரே அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான் என் தேவனாய கர்த்தர். அவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே வேலி அடைத்து சாத்தானே அந்த அந்தகார சக்திகளுக்கு நீர் விலக்கி ஆண்டவரே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு வாலிபரும் கர்த்தாவே இப்பொழுது கொடுக்கத்தா அவர்கள் வழி தவறி போவதற்கு அநேக வழிகள் ஆண்டவரை அவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் கர்த்தாவே. அவன் ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தமாக்க விட வேண்டும் என்கிற ஒரு ஆண்டவரே வெறித்தனமான ஒரு செயலில் ஆண்டவரை இன்றைக்கி சாத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அந்த மாதிரி சாத்தானின் செயல்களில் இருந்த ஆண்டவரை என் தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரர்களையும் நீர் ஆண்டவரை வேலி அடைத்து எந்த விதமான ஆண்டவரே அந்த சாத்தானி வலையிலே ஆண்டவரே அகப்பட்டு கொள்ளாத அளவுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த வாலிப பெண்களையும் வாலிப சகோதரர்களையும் நீர் ஆண்டவர் ஆண்டவரே உம்முடைய சட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை காக்க வல்லமுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவர் உம்மை தவிர வேறொரு யாவரும் உம்மை தவிர ஆண்டவரை யாரும் கர்த்தாவே எங்களை ஆண்டவரே எங்களை காப்பாற்ற முடியாத ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவரே உம்முடைய சட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்கிற தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா. மனுஷரெல்லாம் மாயை ஆண்டவரே, நீர் ஒருவரே மெய்யான தேவன் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவருடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தை நீ வழிநடத்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளாக ஆண்டவரே எனக்கு நீ தந்தள்ள வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலும் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காகவும் தேசத்தின் எழுப்புதற்காகவும் இந்த வேளையிலே நாம் ஜெபம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி கர்த்தர்
அது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதுமாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். எசேக்கியேல் 22:30. அதுக்கு மேலே உள்ள அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 29 பார்த்தீங்கன்னா, தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமான ஒடுக்கி அந்நியனை அநியாயமாக துன்பப்படுத்துகிறார்கள். அதுக்கு மேலே அந்த இதெல்லாம் அப்படியே நீங்கள் படிச்சிங்கன்னா, அந்த தேசத்தை அழிப்பதற்கு என்னென்ன காரியங்களெல்லாம் நடத்தணுமோ அந்தந்த காரியங்கள்லாம் அதில் நடந்துக்கிட்டே வருது. அப்போ தான் ஆண்டவர் வந்து மனசாகப்பட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனையும் தேடினேன், ஒருவனையும் காணேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ தேசத்தின் அழிவில் போய்கிட்டு அந்த ஜனங்களுக்கு நித்தியத்தின் பாதையிலிருந்து விலகி அவர்கள் தவறான பாதைக்கு இன்றைக்கி அநேக ஜனங்கள் சென்று கொண்டிருக்காங்க. அவங்க வந்து எது சத்தியத்தின் பாதை என்பதை அறிந்து தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை அவர்கள் காதில் கேட்டு அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் அந்த அழிவின் பாதையிலிருந்து அவங்க வந்து தப்பிச்சு கொள்ளணும். தப்பிச்சு தேவன் மெய்யான தேவன் என்பதை அறிந்து சத்தியத்தின் பாதையில் அவங்க வந்து நடந்து அது மாத்திரமல்ல, அவங்கள திறப்பில் நின்று மற்றவங்களுக்காண்டி அவங்க ஜெபிக்கிற ஒரு வைராக்கியத்தை, ஒரு மனப்பக்குவத்தை அவர்கள் வந்து அடையணும். அவர்கள் மாத்திரம் தப்பித்துக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு தேவனுடைய அந்த வார்த்தைகளை சொல்லி அழிவின் பாதையிலிருந்து அவர்கள் மற்றவர்களை வழி நடத்தணும். என் தேவனாகிய கர்த்தர் அவ்வாறு செய்ததை வந்து அவர் பிரியப்படுறாரு. அதனால தான் அவர் கேட்குறாரு, ஒரு மனுஷனையும் தேடினேன் காணவில்லையே அப்படின்னு. அப்போ அந்த மனுஷன் வந்து நம்மளாக கூட இருக்கலாம். அவர் தேடுகிற மனுஷன் வந்து இன்றைக்கி நம்மளாக கூட இருக்கலாம். நம்மளும் கூட என்ன செய்யணும் அப்படின்னா, அழிந்து போகிற ஜனங்களுக்கு நம்ம கண்டிப்பான முறையில் நம்மளுடைய ஜெபத்தில் ஒரு நாளாக அதாவது காலையில் ஜெபத்தில் ஒரு வார்த்தையாவது நம்ம சொல்லி ஜெபிக்கணும். அதாவது அவர்களுக்கு என்னென்ன ஜெபம் நேரம் வைத்திருக்கீங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்காண்டி தினமும் 1 மணி நேரமாவது நம்ம கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும். 1 மணி நேரங்கிறது வந்து அது வந்து ரொம்ப ஒரு கம்மியான நேரம் தான். நம்ம தசாபாகம் வந்து 10ல் 1 பங்கு நம்ம கொடுக்குறோம். 10ல் 1 பங்கு கொடுக்க சொன்ன நம்மளுடைய தேவன். அப்போ நம்ம தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களையும் பார்த்திங்கன்னா 10ல் 1 பங்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24 மணி நேரத்தில் 2 மணி நேரமும் கிட்டத்தட்ட 40 நிமிஷமும் வருது. ஆனால் நம்ம அவ்வளோ நேரமாக கொடுக்குறோம். அவர் கேட்குறது 1 மணி நேரம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அந்த 1 மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்ம குடும்பத்துக்காண்டியே ஜெபம் பண்ணுறதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு அழிந்து போகின்ற இந்த மாதிரி ஆத்துமாக்களுக்காகவும் தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் ஜெபம் பண்ணணும். தேசத்தின் எழுப்புதலுக்கு கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி தேசம் வந்து எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையின் காலகட்டத்தில் போயிட்டுருக்குங்க நமக்கு எல்லாமே தெரியும். அழிவின் விளிம்பில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. தேவன் வருகைக்கு முன்பதாக என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாரோ அந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. லூக்கா 21:36 வசனம். லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு லூக்கா 21:36 வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் ஒரு கன்னிகை போல வரும் அப்படின்னு, அதாவது கன்னியை போல வரும்னு சொல்லி, அதாவது அந்த சம்பவம்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆண்டவர் வருகையின் போதில் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, அந்த வார்த்தை அங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்க வருவான்னு சொல்லி போட்டிருக்கு. சாதாரண ஆட்களை வந்து அவன் ரொம்ப வந்து அட்டாக் பண்ண வரமாட்டான். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. அப்போ நம்ம இந்த மாதிரி நேரத்தில் இனி வரப்போகிற அந்த காலத்தில் இனி சம்பவிக்க போகிற இவளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
அப்போ நம்ம அந்த ஜெபம் பண்ணுறதுல வந்து எப்பயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஜெபம் பண்ணுவதற்கு வந்து எப்பயுமே சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அந்த ஜெபம் பண்ணுவதற்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சுனாவே அந்த சாத்தான் அந்த கேப்பில் வந்து உள்ளே வந்துடுவான். அதுக்கு ஏதாச்சும் தடையை கொண்டு வந்துடுவான். நீங்கள் அந்த மாதிரி சோம்பேறித்தனம் மட்டும் உட்காந்துருங்க, இப்போ பண்ணலாம், அப்போ பண்ணலாம், பிறகு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நீங்கள் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம சாத்தானுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்காத அளவுக்கு விழித்திருந்து நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி காலகட்டத்தில் உலகத்தில் வந்து அருவருப்பான காரியங்கள், அநேக காரியங்கள் நடக்குது. அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு அருவருப்பான காரியங்கள். அதை நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். நியூஸ் பேப்பரில் அது மாத்திரமல்ல, செய்தித்தாளில் பார்க்குறோம். ஒரு சில காரியங்களை நம்ம நேர்லேயே பார்க்குறோம். பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் நமக்கு அநேக இடங்களில் நமக்கு அது பார்க்கக்கூடிய சூழ்நிலை நம்ம தள்ளப்படுறோம். அப்போ இன்றைக்கி தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், அநேக காரியங்கள் நடக்குது. அந்த காரியத்தை பற்றி எசேக்கியேல் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுது, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டழிகிற மனுஷரின் நெற்றியில் அடையாளம் போடு என்றார். அடையாளம் போடுன்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த மேற்கொண்டு அந்த வசனத்துக்கு மேலே எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த நெற்றியில் அந்த அடையாளம் போடு அப்படின்னு சொன்னவங்கள மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வெட்டி போடுங்கன்னு சொல்லிடுறாரு. வெட்டி போடுங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு ஒரு அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அப்படி ஒரு காரியம். அதை பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருக்குன்னா, பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்க ஒருவனையும் கிட்டாதிருங்கள். அப்போ நம்ம என்னென்னா, இப்போ வந்து கிருபையின் காலம் நமக்கு. அப்போ நம்ம வந்து ஆத்துமாக்கள் அழிந்து போகிறத வந்து நம்ம ஒருபோதும் வந்து நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்களை நம்ம மீட்பதற்கு திறப்பில் நின்று நம்ம ஜெபிக்கணும். அதுவே அதுக்கு தான் அந்த ஆத்ம பாரம் நமக்கு வேணுங்கிறது. ஆத்ம பாரம் நமக்கு இருந்தால் இப்படி இந்த இதில் அழிந்து போகிற ஜனங்களுக்காண்டி நம்மளுக்கு அந்த ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட இவங்களுக்கெல்லாண்டி நம்ம இறக்கமாக ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு வந்து உணர்த்துவார். அதனால தான் இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் செய்கிறவங்களுக்காண்டி நம்ம வந்து தினமும் ஜெபிக்கணும். அருவருப்பான காரியங்கள், பிரியமில்லாத காரியங்களாக இன்றைக்கி என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு. அதாவது முன்னாடி வந்து எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொன்னோமோ, இப்போ அந்த காரியங்கள்லாம் சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து அந்த உலகத்தின் இச்சைகளுக்குள்ளே போயிடுறாங்க. உலகத்துக்குள்ளே நம்ம வந்து தேவனால் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத மறந்து அவங்க உலகத்துக்குள்ளே போயிடுறாங்க. உலகத்துக்குள்ளே போகிறனால தான் இந்த மாதிரி காரியங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தப்பாக தெரியாதனால தான் இன்றைக்கி வந்து தேசத்தில் அழிவு ரொம்ப வருது. தேசத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இயற்கையின் சீற்றம், கொள்ளைகள், கூட்டமாக இறந்து போகிறது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து அது நம்ம நிறையா பார்க்குறோம், படிச்சிருக்கோம். இருந்தாலும் அந்த மனம் திரும்புவதற்கு மக்களிடத்தில் வந்து அந்த மனசு வந்து இடம் கொடுக்க மாட்டேது. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தகுந்தாப்பில் அந்த வசனத்தை வந்து அவங்க மாற்றி வச்சுக்கிறாங்க. இது நான் செய்கிறது கரெக்டு தான் அப்படின்னு அவங்க செய்கிற செய்கைகளை வந்து சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து அந்த வசனத்தையே மாற்றிக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு சில காரியங்கள்லாம் இப்போ இந்த கடைசி காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்களே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது
அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம இந்த காலத்தில் இப்படிப்பட்டவர்களுக்காண்டியும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷனில் நம்ம வந்து இருக்கிறோம். என்ன அப்படின்னா நம்ம என்ன அவங்களுக்காண்டி பாத்தோடு ஜெபிக்கணும்னா, நம்ம ஒரு டீமாக கூட சேர்ந்துக்கலாம். ஒரு எழுப்புதலுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு டீமாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்காண்டி நம்ம வந்து ஜெபித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவன் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அப்படித்தான் அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. திரைப்பிள்ளை நின்று ஜெபிக்க ஒருவனையும் காணலையே, தேடி பார்த்தே ஒருவனையும் காணலையேங்கிறாரு. அப்போ நம்ம இந்த மாதிரி குழுக்களாக எழுப்புவதற்காண்டி தேசத்தின் அழிவின் பாதையில் சிக்கியிருக்க ஜனங்காண்டி ஜெபிச்சோம் அப்படின்னா அவர் நம்ம மேலே கண்டிப்பாக சொல்கிறேன் பிரியப்படுவார். நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்டு ஜனங்களை அழிவின் பாதையிலேருந்து தப்பி வைப்பார். ஒரு சின்ன பாடல் ஒன்று படிக்கிறேன். இன்னும் எத்தனை காலம் சொல்லாதிருப்பாய், தேசம் அழிகின்றதே. இன்னும் எத்தனை காலம் சொல்லாதிருப்பாய், தேசம் அழிகின்றதே. சுவிசேஷம் இன்னும் எத்தனை காலம் சொல்லாதிருப்பாய், தேசம் அழிகின்றதே. தலையும் கண்ணீராய் மாறவில்லை, கண்கள் கண்ணீராய் ஓடவில்லை. தலையும் கண்ணீராய் மாறவில்லை, கண்கள் கண்ணீராய் ஓடவில்லை. திறப்பிலே நிற்க யாருமில்லை, திறப்பிலே நிற்க யாருமில்லை. இன்னும் எத்தனை காலம் சொல்லாதிருப்பாய், தேசம் அழிகின்றதே. இன்னும் எத்தனை காலம் சொல்லாதிருப்பாய், தேசம் அழிகின்றதே. காயப்பட்டவர் சுமக்கவில்லை, கண் திறந்தவனை நடக்கவில்லை. காயப்பட்டவர் சுமக்கவில்லை, கண் திறந்தவனை நடக்கவில்லை. உதவி யாருக்கும் செய்யவில்லை, உதவி யாருக்கும் செய்யவில்லை. இன்னும் எத்தனை காலம் சொல்லாதிருப்பாய், தேசம் அழிகின்றதே. இன்னும் எத்தனை காலம் செல்லாதிருப்பாய், தேசம் அழிகின்றதே. பாரப்பட்டவனாய் வாழவில்லை, பக்தியோடு நான் நடக்கவில்லை. பாரப்பட்டவனாய் வாழவில்லை, பக்தியோடு நான் நடக்கவில்லை. இயேசுவின் பாரம் புரியவில்லை, இயேசுவின் பாரம் புரியவில்லை. இன்னும் எத்தனை காலம் சொல்லாதிருப்பாய், தேசம் அழிகின்றதே. இன்னும் எத்தனை காலம் சொல்லாதிருப்பாய், தேசம் அழிகின்றதே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் கூட கர்த்தாவே நாங்கள் காலத்தை தாமதிக்கக்கூடாது, காலத்தை தாமதிக்கக்கூடாது ஆண்டவரே. காலம் இனி செல்லாது ஆண்டவரே. தேசத்து ஜனங்களுக்காக ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்க ஆண்டவரே நாங்கள் காலம் தாழ்த்தக்கூடாது ஆண்டவரே. தேசம் அழிகிறது கர்த்தாவே, தேசம் அழிகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் கூட கர்த்தாவே இந்த திறப்பிலே நின்று ஜெபிக்க, தேசத்தை அழிவிலிருந்து பாதுகாக்க, ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாக்க இந்த கர்த்தர் ஒவ்வொரு இடத்தில் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் கூட கர்த்தாவே ஆண்டவரே குடி போதையிலே, ஆண்டவரே குடி போதையிலே சிக்கி தவிக்கின்ற, ஆண்டவரே குடி போதையிலே அடிமைத்தனமாக இருக்கின்ற ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே ஜனங்களுக்காக ஆண்டவர் இந்த வேளையிலே ஆண்டவரே நன்றியோடு உம்முடைய கரத்திலே நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏசாயா 5வது அதிகாரம்
ஏசாயா 5:11-12 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 5:11-12 பார்க்குறோம். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருப்பவர்களுக்கு ஐயோ. அது எவ்வளோ நல்லா அந்த வசனத்தில் போட்டிருக்கு பாருங்களேன். சாராயத்தை நாடி அதாவது நிறையா பேர் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். நிறையா பேருக்கு வந்து அந்த காலையிலே எந்திரிச்சு அந்த குடியை குடித்தானே அவங்களுக்கு வந்து வேலை ஓடுதுங்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து சாத்தான் வந்து என்ன பண்ணுறான், அவங்கள அடிமைத்தனத்தில் அப்படியே மூழ்கி வச்சிருக்கிறான். அது மாத்திரமல்ல, எனி டைம் ஒரு காலையில் மதியம் நைட்டு ஒரு சிலர் நைட்டு அப்படி அவங்கள குடித்தானே வந்து அவங்களுக்கு அது உடம்பு வலி குறையுது, ஏதோ ரீசன் சொல்கிறாங்க. அது வந்து அப்படிலாம் கிடையாது. சாத்தான் வந்து அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வாலிபர்களை அநேகரை வந்து அந்த குடிப்பழக்கத்தில் வந்து சிக்குண்டு அவன் வச்சிருக்கிறான். அதில் நல்லா தெளிவாக போட்டிருக்கே, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து, ஏசாயா 5:11 மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருப்பவர்களுக்கு ஐயோ. அது மாத்திரமல்ல, 12 வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் சுர மண்டலத்தையும் தம்புவரையும் மேளத்தையும் நாதசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்கிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கைகளை சிந்திக்கிறதும் இல்லை. இப்போ நிறைய இடங்களில் எப்படி அப்படின்னா, ஒரு பார்ட்டின்னு வச்சுருது. அது பிறந்தநாள் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இப்போ எல்லா ஃபங்க்ஷன்லையும் பார்த்தா பார்ட்டி. என்ன பார்ட்டி? ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே பார்ட்டி. அது என்ன பார்ட்டி அப்படின்னா, குடிக்கிற பார்ட்டி. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப வந்து மூர்க்கத்தனமாக வந்து அந்த சாத்தான் வந்து வாலிபர்களை வந்து அவ்வளோ மூர்க்கத்தனமாக என்ன செஞ்சிடறான், அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி வச்சுருக்கிறான். நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோகிராஃபர்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்படி தான் அந்த இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போகிறோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போயிட்டு நாங்கள் பேக் பண்ணி அந்த நைட்டு ரிசப்ஷன் இதெல்லாம் முடித்து நாங்கள் பேக் பண்ணி கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா அநியாயம் அவங்களுடைய லெவலே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். லெவல் வேறு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறமா அந்த மண்டபத்தில் அந்த பாட்டை போட்டு பார்த்தீங்கன்னா டான்ஸு, அது எப்படி ஆடுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு மோசமான அதில் போட்டிருக்கு பாருங்கள். சூரமண்டலத்தையும் தம்பூரையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் இப்படிலாம் மியூசிக்கை போட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு அவங்க ஆடுறாங்க. நானே ஒரு சில ப்ரோக்ராமில் போனேன் அப்படின்னா என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நான் கேமரா பேக் எடுத்து நைட்டு முடிச்சுட்டு காலையில் வர்றேன் அப்படின்னு சொல்லத்தில் அந்த வீடு சம்மந்தப்பட்டவங்களில் யாராச்சும் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா கேட்பேன். நான் சாப்பிட்டேன். நானும் அவங்க கேட்கறதெல்லாம் சாப்பிட்டேன். இல்லை சாப்பிட்டீங்களா அப்படி, இல்லை சார் இப்போ தான் சார் சாப்பிட்டுட்டு நான் வரேன், கடைசியில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாலும், இல்லை அது சாப்பிடுவீங்களா அப்போ நம்ம என்ன நினைக்க வேண்டியதுன்னா, இவர் என்ன கேட்குறாங்கிறதே நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியல. சாப்பிடுவீங்க, இல்லை சாப்பிட்டு தானே வரேன் சொன்னவுடனே, இல்லை சார் அதுன்னு கைட்டு இந்த சிக்னல் அவங்க காமிக்கத்தால நமக்கே அந்த அறிவு வேலை செய்யுது. ஆகா இதை கேட்குறாங்க போல இருக்கு நம்மகிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டிய. இல்லை சார் அந்த பழக்கம்லாம் நம்மகிட்ட கிடையாது. அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கி என்ன செஞ்சுறாங்க, ஃபங்க்ஷனில் ஒதுக்குறாங்க. நேற்றுலாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அந்த பர்சம் போகிறதுன்னு ஒன்று சொல்லி அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் ஆட்கள் வராங்க, ஒரு ரூம்குள்ளே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு ரூம்குள்ளே போயிட்டு வர்றாங்க. எதுக்கு அங்கே போயிட்டு வந்துட்டுருக்காங்க? நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை பார்த்து அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து ஏதோ குசுன்னு பேசுகிறான். அப்போ நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு என் ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சு.
முடிஞ்சவொடனே அது எனக்கு ஃபங்க்ஷன் கொடுத்தவரை நான் காலையில் வரேன்னு சொல்கிறதுக்காண்டி அந்த கிராமத்தில் எனக்கு ஆர்டர் கொடுத்தவரை நான் ஃபோன் பண்ணுறேன், அவரை பார்க்க முடியலன்னு. அண்ணே இப்போதைக்கு நான் வெளியே வர முடியாதுண்ணே, எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கேன், நான் வெளியில் வர முடியாது, நீங்கள் போயிட்டு காலைல வாங்க. கொடுத்துட்ருக்கேன். என்ன சார் கொடுத்துட்ருக்கீங்கன்னு? அவர் இதைத்தான் கொடுத்துட்ருக்காரு. வர்ற எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த ரூமில் வச்சு கொடுத்துட்ருக்காரு. எவ்வளோ மோசமாக போச்சுன்னு பாருங்கள். அவ்வளோ மோசமாக இன்றைக்கி கலிகாட்டம் எல்லாம் பெருத்து போய் கிடக்கு. இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிற அந்த 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 வாலிப சகோதரர்கள் வயசுக்கு இதுக்கு வரம்பே இல்லாமல் போச்சு. சகோதரர்கள் வந்து பெரியவர் வரைக்கும் அந்த குடி பழக்கத்துக்கு அடிமையாகி என்ன செய்கிறோன்னு தெரியாமையே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் ஒரு சில இடங்கள் அப்படித்தான் நடக்குது. அதனால் நம்ம இவங்களுக்காண்டி இந்த குடிக்கிற அந்த போதையில் சிக்குண்டு இருக்கிற இவங்களுக்காண்டி நம்ம என்ன செய்யணும்? பாரத்தோடு செபிக்கணும். அது மாத்திரமில்ல, ஒரு சின்ன ஹியூமன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்லேருந்து என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் 7.5 கோடி பேர் மொத்தம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 7.5 கோடி பேர் இருக்கிற அந்த இடத்துல 1 கோடி பேர் குடிக்கி அடிமைத்தனமாக இருக்காங்களாம். 7.5 கோடி பேர் இருக்கிற தமிழகத்தில் வந்து நமக்கு 1 கோடி பேர் இந்த மாதிரி அடிமைத்தனமாக இருக்காங்க அப்படின்னா, இது ஒரு ஆர்கனைசேஷன், ஹியூமன் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் எத்தனை ஜன மக்கள் அந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க? நிச்சயமாக ஆண்டவர் தான் அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யணும்? பேசி அந்த அந்த ஜனங்களுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த குடி பழக்கத்திலேருந்து அவங்க வெளியே வரணும். இது மூலம் என்ன பண்ணுறாங்க? அநேகர் விதவியாகிடுறாங்க. அந்த விதவை வந்து அது ஒரு ஹியூமன் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு இதன் மூலம் 50,000 பெண்கள் விடவாயிடுறாங்களாம். இதன் மூலம் அந்த குடிப்பழக்கத்து மூலம் இவங்க இப்படி செய்கிற காரியத்தின் மூலம் 50,000 பேர் விதவை ஆகிறாங்க அப்படின்னா அவங்களாம் செத்து போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இது எவ்வளோ ஒரு மோசமான காரியம். இந்த மாதிரி காரியங்கள் வந்து ஜனங்களை மீட்க நம்ம அனுதினமும் அவங்களுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணணும். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அன்பு தகப்பன் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் கர்த்தாவே அந்த குடிவி பழக்க வழக்கத்திலிருந்து சிக்கி இருக்கிற அந்த சகோதரர்களுக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். என் தேவன் நிச்சயமாக ஆண்டவரே கெட்ட குமாரனை நீ எவ்வாறு ஆண்டவரே மனம் திருந்தி ஒரு நல்ல குமாரனாக நீ வீட்டுக்கு ஆண்டவரை அழைத்து வந்தீரோ, அதே போல் கர்த்தாவே ஆண்டவரே இந்த பழக்க வழக்கம் இருக்கிற இந்த சிக்குண்டு திரிகிற ஆண்டவர் இந்த வாலிப ஆண்டவரே சகோதரர்களுக்காகவும் இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிற மற்றவர்களுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் இந்த வேளையிலே பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தாவே நிச்சயமாக ஆண்டவர் இந்த குடிப்பழக்கத்தை அவர்கள் மனம் மாறி திருந்தி ஆண்டவரை வீட்டோடு இசைந்து இருக்கவும் என் தேவனாக கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே உள்ளத்தில் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். அவர்களுக்காண்ட ஆண்டவரே நாங்கள் பாரப்பட்டு ஒவ்வொருவரும் செபிக்க ஆண்டவரே இந்த வேளையிலே ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு வாஞ்சியை தந்தள்ள வேண்டும் என்று செபிக்கிறாங்க. தாவே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை நீ கேட்டபடியால் நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பு, இந்த இப்போ நிறையா பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து வேசித்தனம் வந்து அதிகமாக பெருகி போச்சு. ரொம்ப வேசித்தனம் பெருகி போச்சு. அதாவது அந்த காலத்தில் மாதிரி இல்லாமல் இப்போ வந்து நினச்சபடி வாழலாம், நினச்சபடி நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலம் வந்து வந்துடுச்சு. அந்த நம்ம படிக்கிறோம் 1 கொரிந்தியர் 6:18, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில், வேசித்தனத்துக்கு விலகியோடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். ஆனால் வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அதிலே மேலே என்ன போட்டிருக்கு அப்படின்னா 15ஆம் வசனத்தில், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. இப்போ சென்னை, இந்த மாதிரி சென்னை, கோவை, திருச்சி இந்த மாதிரி சிட்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்டாகவே யாருமே எடுத்துக்கிட மாட்டுறாங்க. இந்த ஹியூமன் ஆர்கனைசேஷன் அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, சென்னை பட்டணத்தில் மட்டும் 4500 விபச்சார தரகர்கள் இருக்காங்களாம் சென்னையில் மட்டும். ஆனால் ஒரு தரகருக்கு 10 பெண்கள் அவங்க வந்து கையில் வச்சுருப்பாங்களாம்.
ஒரு தரகருக்கு 10 பெண்கள். அப்போ 4500 அந்த தரகருக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 பெண்கள் விபச்சாரிகளாக இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, அவங்க இன்னொன்று ஒரு ஹாட் நியூஸ், மனசை வந்து நமக்கெல்லாம் தூக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நியூஸ். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவிகள், அதாவது ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களில் கிட்டத்தட்ட ஒரு 40% தங்கள் கற்பை இழந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, தேசம் எப்படி அழிவின் பாதைகளை சென்று கொண்டிருக்குங்கிறத பாருங்கள். அக்கிரமம் பெருகிருச்சு, பாவங்கள் பெருகிருச்சு. அதாவது பாவங்கள் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, அது சாதாரண பாவம் கிடையாது, துணிகிற பாவமாக இன்றைக்கி காலங்கள் மாறி போச்சு. அக்கிரமங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. காரணம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிள்ளைகள் இப்படி பண்ணுறாங்களே, அவங்ககிட்ட கேட்டால் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய பாக்கெட் மணிக்காண்டி நாங்கள் இதை செய்கிறோம் அப்படிங்கிறாங்கண்ணா. அப்போ அவங்க இளமை காலத்தை என்ன செய்கிறாங்கன்னா, ஜாலியாக நம்ம கொண்டு போகணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அதுக்கு வந்து செலவழிக்கிறதுக்கு, நமக்கு லக்ஸரியாக செலவழிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு அவங்களுடைய நம்ம சொல்ல அவங்க ரிப்போர்ட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டுக்க அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ தேசத்தில் வந்து எப்படி மோசமான சூழ்நிலை, பாவம் பெருகிட்டு போயிடுச்சு. அப்போ நம்ம வந்து இந்த அழிந்து போகின்ற ஆத்மாக்களுக்காண்டி என்ன செய்யணும், பாரப்பட்டு ஜெபிக்கணும், திறப்பில் நின்று ஜெபிக்கணும், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்கணும். நம்ம இன்றைக்கி குடும்பத்துக்காண்டி ஜெபம் பண்ணிட்டு இந்த மாதிரி காரியத்துக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னா லூஸில் விட்டுட்டு போயிடணும். ஆனால் இதை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பாரத்தோடு ஜெபிக்கணும். இந்த இதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா, நான் இந்த டிவி நியூஸ் இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு புல்லரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நியூஸ்லாம் வரும், இவ்வளோ பேரா அப்படின்னு. அப்போ நம்ம வந்து இதுக்காண்டி கண்டிப்பாக ஜெபிக்கணும், தேசத்தின் எழுப்புதலுக்காண்டி முதல் ஜெபிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே இந்த பாவம் பழக்க வழக்கம் எல்லாம் ஒளிஞ்சு போகணும். சாத்தானுடைய அந்தகார கிரியைகள்லாம் தேசத்தை விட்டு அகன்று போகணும். இந்த வலையில் சிக்கியிருக்கிற அனைவரையும் தேவனாவே கர்த்தர் மீட்டெடுக்கணும். இதுபோக அந்த இந்தியாவில் வந்து 1 கோடி பேர், இந்தியாவில் நான் சொல்கிறேன், முதல்ல தமிழ்நாடு சொன்னேன், இப்போ இந்தியாவில் வந்து 1 கோடி பேர் அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்களாம். இது போக இந்தியாவில் 2,75,000 விபச்சார விடுதிகள் இருக்கான் இந்தியாவில். அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து இந்த பாலிய இச்சைகளுக்கு வந்து இந்திய தேசம் வந்து அடிமைப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள். அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்திய தேசம் வந்து அழிவின் பாதையில் போயிட்டுருக்கிற அந்த தேசத்துக்கு நம்ம தான் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். ஒவ்வொருவரும் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். ஒரு வார்த்தையாவது டெய்லி நம்ம ஜெபம் பண்ணத்தில் இந்த காரியத்துக்காண்டி நம்ம வாய் விட்டு இந்த காரியத்துக்காண்டி ஜெபம் பண்ணணும். அப்படி நம்ம ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் வந்து கண்டிப்பாக கேட்பார். என் தேவன் வந்து ஜெபங்களை கேட்கிற தேவன் தான் எழுதியிருக்கு. ஜெபங்களை கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, ஜெபத்தில் கேட்ட யாவற்றையும் நமக்கு செய்து தருவதற்கு வல்லமுள்ள தேவன். அப்போ நம்ம தேவன்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேவன் நம்ம இதுக்கு நமக்கு நல்ல ஒரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேவன் அழிவு பாதையிலிருந்து விலக்கி அவர்களை திருந்த செய்து அந்த வேசித்தனமான அந்த வாழ்க்கையிலிருந்து தேவன் அவர்களுக்கு விடுதலை தருவார். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாக போகாது, கண்டிப்பாக வீணாக போகாது. நம்ம ஒரு டீமாக சேர்ந்து இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக, அழிவின் பாதையில் செல்லக்கூடிய இப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஒரு டீமாக கூட சேர்ந்து கூட ஜெபம் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி கூட ஜெபம் பண்ணலாம். அப்படி ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அப்படி கேட்கறதுல ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், அவங்களும் மனம் திருந்துவார்கள். கண்டிப்பாக நம்ம விசுவாசத்தோடு ஜெபிச்சா கண்டிப்பாக தேவன் அந்த விசுவாசத்தின் அந்த பிரதிபலிப்பை நமக்கு கண்டிப்பாக ஜெயத்தை தருவார். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும், ஆனால் அது எனக்கு நலமாயிருக்கும், ஆனால் அதுவே என் ஜெபமாயிருக்கும். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும், ஆனால் அது எனக்கு நலமாயிருக்கும்,
ஆனால் அதுவே என் ஜெபமாயிருக்கும். நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட, நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும், ஆனால் அது எனக்கு நலமாயிருக்கும். ஆனால் அதுவே என் ஜெபமாயிருக்கும். கோடானு கோடி ஜனம் நிறைந்த தேசம் இது, கோடான கோடி ஜனம் நிறைந்த தேசம் இது, 10 பங்கு கூட உம்மை அறியல. இந்த பக்தி உள்ள தேசத்திற்கு இயேசுவை தெரியல. 10 பங்கு கூட உம்மை அறியல. இந்த பக்தி உள்ள தேசத்திற்கு இயேசுவை தெரியல. நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட, நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும், ஆனால் அது எனக்கு நலமாயிருக்கும். ஆனால் அது என் ஜெபமாயிருக்கும். சாபத்தால் அடிமைப்பட்டு போன தேசம் இது, சாபத்தால் அடிமைப்பட்டு போன தேசம் இது, சாபத்தின் கட்டுக்கள் அறுக்க யாரும் இங்குள்ள, சாபத்தின் கட்டுக்கள் அறுக்க சபையை எழுப்புமே, சாபத்தின் கட்டுக்கள் அறுக்க யாரும் இங்குள்ள, இந்த சாபத்தின் கட்டுக்கள் அறுக்க சபையை எழுப்புமே. நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட, நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும், ஆனால் அது எனக்கு நலமாயிருக்கும். ஆனால் அதுவே என் ஜெபமாயிருக்கும். பாவத்தின் அகோரத்தில் அழிந்திடும் தேசம் இது, பாவத்தின் அகோரத்தில் அழிந்திடும் தேசம் இது, பரிந்து பேசிட ஆட்கள் தாருமே, பரிசுத்தமாகவே என் தேசம் மாறிட, பரிந்து பேசிட ஆட்கள் தாருமே, பரிசுத்தமாகவே என் தேசம் மாறிட, நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட, நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட, நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும், ஆனால் அது எனக்கு நலமாயிருக்கும். ஆனால் அதுவே என் ஜெபமாயிருக்கும். அடுத்த நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம், இன்றைக்கி பிசாசின் பிடியில் அநேகர் இன்றைக்கி சிக்கியிருக்காங்க. அதாவது அசுத்தா, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த ஆவியில் பார்த்திங்கன்னா நிறையா வகை இருக்குது. அது என்னென்ன ஆவினா, பயத்தின் ஆவி, போராட்டத்தின் ஆவி, தற்கொலை ஆவி, கொலைவெறி ஆவி, இச்சையின் ஆவி, வியாதியை கொண்டு வரும் ஆவி, மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவி, பில்லி சூனிய ஆவி, விக்கிரக ஆவி. இப்படி சாத்தான் ஒவ்வொருவரையும் இப்படி பலதரப்பட்ட வகையில் அவன் வஞ்சிக்கிறான். வஞ்சிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு சிலரை இந்த மாதிரி அசுத்தாவியில், அந்த மாதிரி பில்லி சூனியாவி, இந்த மாதிரி இதில் பலரை உயிரை இழந்து போகிற அளவுக்கு கூட
அவன் அந்த மோசமான ஒரு சூழ்நிலையில் மக்களை வந்து தள்ளப்பட்டு அந்த சூழ்நிலைக்கு அவன் கொண்டு போயிடுறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்தில், லூக்கா 10:19 அதிகாரத்தில் என்ன வசனம் அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்போ நம்ம என்ன நமக்கு நேர்ந்தாலும் நம்ம வாஞ்சையோடு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அவரை இறுக பற்றி கொண்டு நம்ம ஜெபம் பண்ணத்தில் ஒரு விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் அண்டி நம்ம இருக்கத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி சாத்தானியா அந்த அந்த கிரியைகள் தந்திரங்கமான அந்த செயல் திட்டங்கள் வந்து ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை வந்து என்ன செய்வார், விடுதலை தருவார். ஆனால் அவரை நம்பி நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். அவரை நம்பி விசுவாசத்தோடு அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கத்தில் இதே மாதிரி எத்தனை நமக்கு சேதங்கள் நேர்ந்தாலும் அதிலிருந்து தேவன் நம்மளை தப்புவிப்பதற்கு வல்லவராகவே இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் தப்புவிப்பதற்கு வல்லவராகவே இருக்கிறார். அப்போ நம்ம இதில் வந்து ரொம்ப வாஞ்சியோடு நம்ம இருக்கிறதில் விசுவாசத்தோடு ஜெபமனத்தில் இந்த மாதிரி காரியங்கள் வந்து தேவன் நமக்கு நல்ல ஒரு விடுதலையை தருவார். இது மாதிரி இப்படிப்பட்ட ஜனங்களுக்காண்டி நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கத்தில் இப்படிப்பட்டவர்களுக்காண்டி ஜெபிக்கணும். அழிந்து போகிற ஜனங்களுக்காண்டி, குடி போதையில் இருக்கிறவங்களுக்காண்டி, இந்த நான் சொன்ன அந்த வேசித்தனத்தில் மாட்டியிருக்கிற அவங்களுக்காண்டி நம்ம பாரத்தோடு ஜெபிக்கத்தில் கண்டிப்பாக இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை தருவார். தேசத்தின் ஒரு மாறுதலை தருவார். தேசத்தின் பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவார். அழிந்து போகின்ற ஜனங்களுக்கு விடுதலையை தருவார். அது மாத்திரமல்ல, நம்ம மோசையை போல் என்ன செய்யணும், திறப்பில் நின்று நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரமில்லை, எலியாவை போல் கருத்தாக ஜெபிக்கணும். கருத்தாக ஜெபிக்கிறது அப்படின்னா நம்ம ஜெபத்தில் ஒரு சில சமயம்லாம் உழப்பிடுவோம். என்ன ஜெபம் பண்ணுறோம், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல வந்து நம்ம மாற்றி அப்படி ஜெபம் பண்ணி எந்த பாதையில் நம்ம போகிறோங்கிறது நமக்கே தெரியாது. எலியாவை போல் கருத்தாக ஜெபிக்கணும். அது மாத்திரமில்லை, எஸ்ராவை போல் தேசத்துக்காண்டி ஜெபிக்கணும். அவங்களாம் தேசத்துக்காண்டி எப்படி ஜெபிச்சாங்கிற அந்த எஸ்ரா புஸ்தகத்தை நமக்கு பார்த்தா தெரியும். அதே போல் தானியேல் போல் மக்களுக்காக ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அந்த ஜெபிச்சா அப்படின்னா தேசத்தில் நம்ம அழிவின் பாதைகளை சென்று கொடுக்கிற அந்த ஜனங்களை வந்து கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து நம்ம மீட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம வந்து அவங்கள கொண்டு வரலாம். அது மாத்திரமில்லை, இன்னும் கூட அந்த எரேமியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். எரேமியா 18 அதிகாரம் 15 வசனத்தில், என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள், செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படிக்கு அவைகள் அவர்களை பூர்வ பாதைகள் ஆகிய அவருடைய பாதைகளிலிருந்து இடரும்படி செய்கிறது என்ற வசனத்தின்படி இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற ஜனங்கள் அநேகர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பூர்வமான பாதைகள்லேருந்து விளையிறாங்க. அவங்க பூர்வமான பாதைகளை வந்து விலகி அவங்களுடைய பாதைகளை தெரிந்தெடுத்து, ஆனால் அதுதான் தேவனுடைய பாதை அப்படின்னு அவங்க வந்து அவங்களாவே ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறாங்க. அதுதான் பூர்வ பாதைகளுக்கு விலகி இன்றைக்கு காலத்துக்கு ஏற்ப உலகத்து காரியங்களோடு இணைந்து தேவனை மறந்து விடுகிறார்கள். நிறையா காரியங்கள் அப்படித்தான் நடந்துகிட்ருக்கு. அவங்க செய்யதெல்லாம் செஞ்சிடுவாங்க. ஆனால் இது நான் தேவன்கிட்ட கேட்டு செஞ்சேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படிலாம் நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து உலகத்தோடு அப்படி கொஞ்சம் ஒட்டி அப்படி போய் அவங்களுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் இன்றைக்கி வந்து அவங்க மாற்றிக்கிறாங்க. தேவனை அதில் வந்து பிரியப்படலை. அந்த பூர்வகால பாதையில் நம்ம எப்படிலாம் ஆண்டவருக்கு பயந்து என்னென்ன காரியங்கள் நம்ம செஞ்சோமோ அதே மாதிரி தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். ஆண்டவர் நிச்சயமாக இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் உள்ளத்தில் கிரியை செய்து அவர்கள் செய்கிற காரியம் இன்னதென்று தேவன் உணர்த்தும்படியாக அவர்கிட்ட தாழ்த்தி ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி அவங்களும் தான் செய்கிற காரியம் தவறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டுமா இந்த காரியத்தை கண்டி நம்ம ஜெபம் பண்ணி அப்படி முடிச்சிடலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே உங்களுடைய பூர்வகால பாதையை மறந்து ஆண்டவர் இன்றைக்கு உலகத்து காரியங்களோடு ஆண்டவரை ஒட்டி
ஆண்டவர் அவர்கள் செய்வதென்று சரி என்று நியாயம் செய்யக்கூடிய இந்த காலத்திலே என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் உள்ளத்தில் நீ கிரியை செய்து பூர்வ காலத்திலே ஆண்டவரே அவர்கள் எந்த அளவுக்கு அவர் நடந்து கொண்டார்களோ உங்களுடைய பாதையிலே, சத்தியத்தின் பாதையிலே, ஜீவியத்தின் பாதையில் நடந்து கொண்டார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பூர்வ காலத்தில் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பாதையில் அவர்கள் வழி நடக்க என்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் ஆண்டவரே, இம்மட்டுமாய் என் தேவன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா 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 தேவா. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறாங்க தாவே. ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவனாகிய கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அதன்படி எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீ செய்து தர போகிற கிருபைக்காக நன்றி. அழிவின் பாதையிலிருந்து ஜனங்களை பாதுகாத்துக்கொள்ள போகிற கிருபைக்காக நன்றி. இந்திய தேசத்தின் எழுப்புதலை நாங்கள் சீக்கிரமாக காண செய்ய போகிற கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.